தமிழ் பாடம் 6ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் கும்மி என்ற பாடலை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்தனார். இந்த பாடலில் வர சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஆழிப்பெருக்கு, கடல் கோள், மேதினி, மேதினின்னா உலகம், வையகம் எல்லாமே. மேதினி என்றால் உலகம். ஊழி, ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. பேஜ் நம்பர் 7 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் மேன்மை. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. ஆப்ஷன் மேதினி. மேதினி என்றால் நம்ம என்ன படித்தோம்? உலகம் என்று படித்தோம். மேதினி என்றால் உலகம். நம்ம நிறைய பேருக்கு வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களால ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியுது. உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு சொல்லுவாங்க இல்லையா? மேதினி என்றால் உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது நம்ம சொல்வோம். அதுக்கான பொருள் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த இதுதான் கரெக்டான ஆன்சர். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். இந்த இட்டுல டூவோட ஊ சவுண்டு போயிடும். இட்டு கூட்டல் டி, பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. இத்து வரும் நடுவில். எட்டு திசை. இப்போ பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை என்னாலே என்ன அர்த்தம்? முதல் எழுத்து. ஒரு வார்த்தையில் ஒரு சொல்லில் இருக்கிற முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது மோனை. அதை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்த்துட்டு வரும். இங்கே எட்டுன்னு இருக்கு இல்லையா? இங்கே எட்டு இருக்கு இல்லையா? இந்த பக்கத்தில் இதுக்கு எட்டிடவேன்னு இருக்குது. இந்த ஏவும் மேட்ச் ஆகுது. இது மோனைக்கான அப்புறம் ஊழி பழநூறுன்னு இருக்குது. இந்த ஊவும் கரெக்டானது. முதல் எழுத்து ரெண்டும் மேட்ச் ஆகுது. இந்த வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்தும் இந்த வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்தும் மேட்ச் ஆகுது. அதனால் இது ரெண்டும் எக்ஸாம்பிள். எட்டு திசை, எட்டிடவை, முதல் எழுத்து ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்புறம் ஊழி ஊற்று, முதல் எழுத்து ரெண்டும் மேட்ச் ஆகுது. அடுத்தது பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அதுக்கு பேர் என்ன? எதுகை. செகண்ட் லெட்டர் ஒரு வேர்டில் ஒரு வார்த்தையில் செகண்ட் லெட்டர் மேட்ச் ஆகுதுன்னா அது எதுகை. இப்போ இந்த வார்த்தையிலே பாருங்களேன், எட்டு திசை எட்டிடவே. இதில் செகண்ட் லெட்டர் இரண்டாம் எழுத்து இட்டு. இந்த இட்டு இது மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ இது எதுகைக்கான எக்ஸாம்பிளில் இந்த வார்த்தையும் வந்துடும். அப்புறம் ஊழி ஆளி, ஊழி ஆளி. இந்த லீ இருக்கு இல்லையா? ரெண்டாவது எழுத்து ரெண்டும் மேட்ச் ஆகுது. இது எதுகைக்கான எக்ஸாம்பிள். இப்போ ஏபுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் ஏபு சொற்கள். பொய் மெய், கடைசி எழுத்து மேட்ச் ஆகுது. அப்போ கொண்டது வாம், நின்றது வாம், இந்த கடைசி எழுத்து மேட்ச் ஆகுது. இம். இதனால இது ஏப சொற்களுக்கான எடுத்துக்காட்டு சொற்களாக வருது. அடுத்தது குருவினா. தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? தமிழ் மொழி என்னென்ன செயல்கள் ஆற்றும்? என்னென்ன செயல்கள் செயல்களாக கவிஞர் நமக்கு என்னெல்லாம் கூறுறாருன்னு சொன்னால் பேஜ் நம்பர் 6 மேலே பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3வது பத்தியில் 3வது பேரால 3rd பேரால தமிழ்னு இருக்கிறது தமிழ் மொழின்னு எழுதிக்கோங்க. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி,
அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. இது வரைக்கும் எழுதினா போதும். இந்த குருவினா இருக்கு இல்லையா, இந்த குருவினா ஒன்றுக்கான விடை இங்கே இருக்கு. 3வது பேரால ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த செகண்ட் லைன் இங்கே இருக்கிறது வரைக்கும் ஆன்சர். அடுத்தது 2வது கேள்வி என்னன்னா, செந்தமிழ் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இதுக்கான ஆப்ஷன் பேஜ் நம்பர் 6லேயே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா தமிழின் கிடையாது, தமிழ் மொழி, இல்லாட்டி நீங்கள் இதுவும் கூட எழுதலாம், செந்தமிழின் புகழ். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின்லேயே பார்த்துடலாம், அந்த குழப்பம் வேண்டாம், நம்ம இதை மாற்றி அடிச்சுன்றதுலாம் வேண்டாம். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம்ன்றத கேள்விக்கு பதிலாக ஆன்சர் 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இந்த கொஸ்டின் அப்படி இருக்க முதல் 2 வார்த்தையை எழுதிட்டு எங்கெல்லாம்ன்ற வார்த்தைக்கு மாற்றா 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். அப்புறம் கால வெள்ளத்தை சிறுவினா, கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? அதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6ல் இங்கே பார்த்தீங்கன்னா 2வது பேரால இதிலிருந்து இது வரைக்கும் எழுதினா போதும். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கடல் மாற்றங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. இது வரைக்கும் போதும். இப்போ தமிழ் கும்மி பாடலின் வழியே நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. சொந்த நடையில் கேட்டிருக்காங்க, உங்களால் எழுத முடிஞ்சால் அதை எழுதுங்க, இல்லாட்டி இதில் இருக்கிறது இந்த 2 பத்தியும் 2 பேராவும் எழுதிடுங்க. சிறுவினா 2 இருக்கு இல்லையா, இங்கேருந்து சிறுவினா அடுத்த பேராவோட கடைசி வரைக்கும் நம்ம படித்தாகணும். இதுக்கு சிறுவினா 1க்கு இதில் இருந்து சிறுவினா 1 இதில் இருந்து இந்த 2வது பேராவோட இந்த எண்டு வரைக்கும், 2வது பேராவோட ஸ்டார்டிங் 2வது பேராவோட எண்டு. 3வது இந்த அடுத்த கொஸ்டினுக்கு சிறுவினா இங்கே ஆரம்பித்து கடைசி பேராவோட எண்டு வரைக்கும் நம்ம எழுதி ஆகணும். இந்த பாடல் என்னது, இயல் 1 தமிழ் கும்மி, எழுதியவர் பெருஞ்சித்தனார். இதில் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.